தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது கொஞ்சம் ஷார்ட்டான நியூஸ் தான், ஷார்ட்டான கண்டென்ட் தான். ஆனால் நியூஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம். இல்லைனா இன்றைக்கி சனிக்கிழமை லீவ் எடுத்திருப்பேன். காலேஜ் இன்றைக்கி லீவ் விட்டாங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ரிக்கவர் ஆகிக்கலாம், கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை பேசியே ஆகணுங்கிற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, ஸோ காரைக்குடி தொகுதியில் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிற்க போகிறாரு, களமாட போகிறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அது வந்து யூகத்தின் அடிப்படையில் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு நியூஸ்ல எல்லாம் வந்த அடிப்படையில் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. திரு சீமான் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, காரைக்குடியில் களமாட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இசிஐயோட வெப்சைட்லேயும் லைக் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே யாருமே அனௌன்ஸ் பண்ணலை. நீ என்ன அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு? நான் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் என்ன தோக்க போகிறது உறுதி, இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணால் என்ன, 10 நாளைக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணால் என்ன, இல்லை 10 நாளைக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல, அவரும் களமாடுகிறார். பட் இருந்தாலும் யார் தோத்தா என்ன ஜெயித்தா என்ன, என்னோட விருப்பமும் கூட. உங்களோட விருப்பம் எப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் பலரோட விருப்பம், திமுக உட்பட அதிமுக எல்லாரோட விருப்பமும் என்னென்னா, நாம் தமிழர்லேருந்து இருந்து அட்லீஸ்ட் சீமான் அவர்கள் ஜெயித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும், அந்த சட்டசபை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கேள்விகள் எழுப்புவார், ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்பார். ஸோ அது மூலமாக அந்த கட்சி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் விரும்பினாங்க. ஸ்டில் நானும் விரும்பிகிட்ருக்கேன். லைக் அது தவறாக சரியானுங்கிறது எனக்கு தெரில. பட் பேசக்கூடிய நபர் ப்ரெஸ் மீட்டில் வெளில பேசாமல் உள்ளே கொஞ்சம் பேசினார்னா லைக் வந்து ஏதாவது மக்களுக்கு நலம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான், விருப்பத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் அந்த கமெண்ட்ஸில் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே காரைக்குடி தொகுதியை பொறுத்த மட்டும் ரிசல்ட்டையும் சொல்லிடுறேன். தோக்க போகிறது உறுதி அப்படிங்கிறது 100க்கு 200% எழுதி வச்சுக்கோங்க. அதுலேயும் அதில் ஒரு சிரிப்பு என்னென்னா, கவலை என்னென்னா, டிவிக்கு கீழே நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்க போகுது. ப்ளஸ் அதையும் தாண்டி அப்படி வாங்கி அசிங்கப்பட போகிறது யாருன்னா, நமது அண்ணன் சீமான் அவர்கள். காரணம் என்னன்னா, அது அவரோட சொந்த தொகுதி கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். திருவற்றியூரில் 2021 களமாடினார். அது வந்து ஒரு வெற்றிக்கான தொகுதி. அதனால சொல்லிட்டு திருவற்றியூரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அவரோட சொந்த தொகுதி கிடையாது. ஸோ அவர் தமிழ்நாடு முழுவதுக்காக இருக்கிற மக்களுக்காக பேசக்கூடிய பட்சத்தில் எங்கே போய் நின்னாலும் அவருக்கு அது ஒரு சொந்தம், என் மண்ணு நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணக்கூடியவர். ஸோ அப்படி அதுக்காக திருவற்றியூரில் நின்னார். சங்கர்னு சொல்லிட்டு டிஎம்கேயோட எம்எல்ஏ தான் அங்கே வெற்றி பெற்றார். ஆனால் அந்த இடத்துல தலைவரால் வெற்றி பெற முடியலை. 48,000 ஓட்டு, 24% தான் வாங்கினார்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 98,000 ஓட்டு வாங்கி சங்கர் அவர்கள் டிஎம்கேலேருந்து ஜெயித்துட்டார். ஸோ அந்த வாட்டியும் தலைவர் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கோட்டையை விட்டுட்டாப்புல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து காரைக்குடியில் களமாடுற ஒரு விஷயம் இருக்குல்ல. போன வாட்டி காரைக்குடியோட எலெக்ஷன் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 நின்று ஜெயித்தது யாருன்னா ஐஎன்சியிலேருந்து, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து மாங்குடின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் தான் நின்று ஜெயித்தாப்புல. அடுத்தது அங்கே மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் யார் தெரியுமா? இன்றைக்கி பாவம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கார்ல நம்ம அண்ணன் ராஜா அவர்கள். என்னதான் இருந்தாலும், என்னதான் கட்சி கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் அவரும் வந்து ஒரு மனிதர் தான். ஸோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிப்போம். ஸோ ராஜா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக அந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 54,365 ஓட்டு, கிட்டத்தட்ட 55,000 ஓட்டு வாங்கியிருந்தார். நான் இன்னைக்கு காலையில் தான் ரெஃபரன்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ 55,000 கிட்ட ஓட்டு வாங்கியிருந்தார். ப்ளஸ் வந்து ஏஎம்எம்கே, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 45,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த தேர்தலில் மாங்குடி அவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் ஜெயித்தார்ல. அதுக்கு அடுத்தது ராஜா வராருல்ல. அதுக்கு அடுத்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குல்ல. இதில் வந்து ஜெயிக்கக்கூடிய நபர் அந்த இடத்துல யாருன்னா ராஜா. ஆனால் ராஜா அவர்கள் தோற்றதுக்கு காரணம் என்னென்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஸோ இவங்க வந்து ஓட்டை பிரித்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த லைக் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியோட கேண்டிடேட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேண்டிடேட் ஸ்கேமில் நம்ம ஒரு கேண்டிடேட்டை பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதியில் அவர் நிற்கிறாரு. வேறு யாரும் கிடையாது, நத்தம். லைக் வந்து அவர் பேர் நத்தம் சொல்லிட்டு வரும். சாரி, டக்குன்னு மறந்துடுச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க, கமெண்ட்ஸில் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ அப்போ என்னென்னா, லைக் வந்து அவரோட சொந்த தொகுதியான நத்தமில் அவரை களமாட விடாமல் லைக் என்னென்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில் களமாடுறதுக்காக சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார். நான் அந்த விஷயத்தில் தெளிவாக திருப்பியும் சொல்லியிருந்தேன். அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேம் அப்படிங்கிறது, அது வேற ஒன்றும் கிடையாது. நத்தம் தொகுதியில் திமுக ஜெயிக்கணும்னா திமுகவுக்காக நத்தம் அவர் விஸ்வநாதன் கிடையாது, ஸோ ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அங்கே களமாடுற பட்சத்தில் அவர் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 14,000 24,000 ஓட்டு வாங்கிட்டு வந்தார்.
ஒவ்வொரு தேர்தலையும் 16, 2016, 2021. ஸோ இவர் வாங்கினதுக்கப்புறமா அந்த அடுத்த தேர்தல் 2026 தேர்தலில் மறுபடியும் இவர் வந்து ஓட்டை இன்னும் பிரிச்சிருவார், அதுக்கு திமுகவுக்கு பேக் ஃபேராக போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சொந்த தொகுதி இல்லாமல் அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அவர்கள் அவரை தூக்கி மாற்றி போட்டாங்க. நான் எடிட்டிங்கில் அவரோட ஃபோட்டோ நான் இதில் ஆட் பண்ணுறேன், திட்டிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஞாபகம் வரல. ஸோ அப்போ என்னென்னா லைக் வந்து அவர் தான் அதில் களமாட்டுறாரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேம் பண்ணாங்கல்ல, அது ஏன் ஸ்கேமுங்கிறத திருப்பியும் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி என்டிக்கு கேண்டிடேட் ஸ்கேமுங்கிறதையும் நான் தெளிவாக பேசியிருந்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து ஸோ அதே நத்தம் தொகுதியில் கடந்த ஒரு 15-20 வருஷமாக தொடர்ந்து களமாடிட்டுருக்கேன். மக்கள்கிட்ட புழக்கத்தில் இருக்கேன், எல்லா உதவியும் பண்ணிகிட்ருக்கேன், மக்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கேன், சர்வீஸை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் திடீர்னு ஆல்டனை கொண்டு லைக் என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாமல், ஏன்னா 2021 தேர்தலில் நான் நல்லா வாக்கு வாங்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டு வாங்கிடுறேன். ஆனால் ஜெயித்தவர் ஒரு 1,00,000 ஓட்டு வாங்கிடுறாரு, தோத்தவர் ஒரு 90,000 இல்லை ஒரு 80,000 ஓட்டு வாங்கிட்டார். ஏன் ஓட்டை தோத்தவர், அதாவது 2வது இடத்துல வந்து திமுக வாங்கியிருந்தாங்கன்னா அந்த நத்தம் தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திமுக வந்து 90,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜெயித்தவருக்கும் தோத்தவருக்கும் வெறும் ஒரு 10,000 ஓட்டு தான் வித்தியாசம். நான் 3வது இடத்துக்கு வந்திருக்கேன் நாம் தமிழ் கட்சியிலேருந்து. அப்போ எனக்கு நான் 30,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். என் ஓட்டு மட்டும் தோத்தவருக்கு 2வது இடத்துக்கு வந்தவர் கிடச்சிருந்துன்னா அவர் ஜெயித்திருப்பார்ல, திமுக ஜெயித்திருக்கோம்ல. ஸோ அப்படிங்கிற காரணத்துக்காக நான் அத்தனை வருஷம் உழைச்சேன் இல்லை, அந்த தொகுதியில் கடன் வாங்கி அங்கே செலவு பண்ணி இங்கே செலவு பண்ணி உழைச்சேன் இல்லை. என்னை அப்படியே எங்கள் அண்ணன் சீமான் என்ன பண்ணிடுறாரு தெரியுமா, திமுககாரரு என்ன பண்ணிடுறாரு, நேராக அண்ணன்கிட்ட போய் ஒரு பெட்டியை கொடுத்துட்டு, தலைவரை உங்களோட கேண்டிடேட்டு ரொம்ப கடினமாக உழைக்கிறாப்புல, நான் என்ன வேணாலும் நான் செஞ்சிடுறேன், அந்த பையன்கிட்ட சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சிடுறேன், தம்பியை கொஞ்சம் வேறு தொகுதியில் தூக்கி போடுங்க, நான் வெற்றி அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னை கொண்டு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு எக்ஸ்எக்ஸ் ஒரு தொகுதியில் கொண்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அங்கே ரமேஷுக்கு வீடு எதுன்னு தெரியாது, சுரேஷுக்கு வீடு எதுன்னு தெரியாது, யார் நாம் தமிழர் கட்சி எது திமுகன்னு எதுவுமே தெரியாது. எந்த கிழக்கும் மேற்கும் தெரியாமல் நான் அங்கே போய் போட்டிடுவேன்ல. அப்படி போட்டியிடும்போது எனக்கு தோல்வியும் உறுதியாகுது. இந்த என்னோட சொந்த தொகுதியான அந்த நத்தம்லேயும் தோற்கடிக்கப்பட்ட திமுக மறுபடியும் வெற்றி பெறதுக்கான காரணமாக யார் அமைகிறாங்கன்னா நமது அண்ணன் சீமான் அவர்கள். இதுக்கு தான் இது வந்து ஒரு கேண்டிடேட் ஸ்கேமுங்கிறதையும் சொல்லியிருந்தேன். நம்ம அண்ணனோட மிகப்பெரிய ஒரு தேர்தல் வியாபாரமே இதுதான் அப்படிங்கிறத பல வாட்டி நம்ம சொல்லிட்டோம். அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு 50 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா அண்ணன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 100 தொகுதியில் கேண்டிடேட்டை மாற்றி போட்டு எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது. நீங்கள் எழுதி கரெக்டாக ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். 2021 இருந்த நாம் தமிழர் கட்சியில் இந்த வேட்பாளர்கள் யாராச்சும் பெரும்பான்மையாக எடுத்து பாருங்கள், திருப்பி நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களான்ங்கிறத பாருங்களேன். பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஏன், இன்றைக்கி நம்ம அக்கா காளியம்மாள் என்னத்தை சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து குறைஞ்சது 100 தொகுதியில் அவர் வந்து ஒரு வியாபாரத்தை போட்டாலாச்சும் ஒரு வலையை விரிச்சாங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். ஸோ இதனால தான் நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையலை. ஒருவேளை எனக்கு சந்தேகம் என்னென்னா, சீமான் அவர்களுக்கு நம்ம அக்கா மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாவது சிக்கி தகாதவங்கக்கிட்ட இருக்குதா, ஸோ அதனால் வெற்றி அடைகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அவங்க அதை வச்சு மிரட்டி, நீங்கள் இந்தந்த வேலைகள் ஜோலிகள்லாம் பண்ணாதீங்க, பேசிகிட்டு இருக்கிறதே பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிற சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரில. ஸோ வாட்டெவர் என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம. ஆனால் அண்ணன் வெற்றி அடைகிறதுக்கு எங்களோட விருப்பம், வெற்றி அடையணுங்கிறது எங்களுக்கு விருப்பம். ஆனால் அந்த விருப்பம் அண்ணனுக்கு இல்லைங்கிறது வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். நான் ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் மறுபடியும் இந்த வாட்டி காரைக்குடியிலையும் மண்ணக்காவ போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னா, லைக் வந்து அந்த தொகுதியில் களமாடிட்டு இருக்கவங்க யாருன்னா, இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு நபர், ஒரு யங்ஸ்டராக யாரை சொல்லலாம்னா, லைக் வந்து காரைக்குடியில் டாக்டர் பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் டிவிகேல. லைக் ஜெயித்துருவாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் களத்தில் கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட காங்கிரஸ் பேக்ரவுண்டும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், ஏன்னா அவங்க அப்பா காங்கிரஸுங்கிற பட்சத்தில் அந்த பேக்ரவுண்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் சீமான் அவர்கள் அந்த இடத்துல போய் நிற்கும்போது கேஸ்ட் ரீதியாகவும் சரி, வாட்டெவர் அது எப்படி பாலிடிக்ஸை நீங்கள் உருட்டி போட்டாலும் இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டிவிக்கு கீழே போய் இவர் ஓட்டு வாங்குறாருன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். இந்த முடிவையும் இப்போ ஏன் இந்த ஒரு சூசைடல் டிசிஷனை எடுத்தாங்கங்கிறத எனக்கு தெரில. கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகள்லையும் போய் பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கிட்டே சம்பாரிச்சுட்டு உட்காந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டாரா அண்ணாங்கிறது எனக்கு தெரில.
சரி ஓகே. ஆனால் டிவிகேக்கு கீழே தான் நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி வரப்போகிறாங்க. சேம் நீங்கள் நியூஸ் அவனோட கருத்து கணிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பல தொகுதிகளில் நியூஸ் அவனோட கருத்து கணிப்பில் என்ன போட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15% ஓட்டு வந்து டிவிகே வாங்குவாங்க. அதுவே கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் மேலே. ஸோ அதுவும் பெரிய விஷயம். ஸோ 15% ஓட்டு வாங்குவாங்க. காரைக்குடியில் வந்து டிவிகேக்கு கீழே தான் நாம் தமிழரை அவங்க எடுத்து கணக்கு கணிப்பு. ஸோ அண்ணன் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. பட் இருந்தாலும் இது ஒரு தவறான முடிவு. உங்களோட முடிவு அண்ணன் வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறது கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம நாளைக்கு விடுமுறை இருக்கலாம். அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.